வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து 2024 எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர்ஸை வந்துட்டு வெளியிட்டுட்டாங்க. அதாவது உத்தேசமான ஒரு ஆனுவல் பிளானரை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானர் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 எக்ஸாமை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கணும், டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு லிங்க்கை வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் தரேன். மறக்காமல் வந்துட்டு போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வருஷமாக எதிர்பார்த்த குரூப் 4 எக்ஸாமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றது வந்துட்டு ஜனவரியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் தான். எல்லா எக்ஸாமுமே எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்குமே ஆல்மோஸ்ட் 5 to 6 months வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்குமே நமக்கு 6 மாதம் டைம் இருக்குது. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி எவ்வளோ வரும் குரூப் 4க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னர் அது நோட்டிஃபிகேஷன் வரப்போ நாங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் எதுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த எக்ஸாம்க்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 1க்கான விஷயம் சொல்லியிருக்காங்க. குரூப் 1 பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அது 3 மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சீரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்தோன்னா சீரியல் நம்பர் 5ல் பாருங்கள், குரூப் 1 எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க. 65 வேக்கன்சிக்கு வந்துட்டு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுவோம். அண்ட் ஜூலையில் எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். ப்ரிலிமினரி வந்துட்டு ஜூலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டெல்லாம் எப்போன்றது வந்துட்டு பின்னர் அறிவிப்பாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் பற்றி தேடி பார்த்தோன்னா சீரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 10 பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்துட்டு 1294 வேக்கன்சிஸ் வந்துட்டு வரும். அண்ட் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது நெக்ஸ்ட் இயர் மே மந்தில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆகஸ்ட்டில் வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு 2022 மேலே நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்துருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1294ன்றது ரொம்பவே கம்மி தான். பட் இப்போதைக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்துட்டு ஃப்யூச்சரில் அதிகரிக்கலாம். இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது 1294. இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண குரூப் 1, குரூப் 2 அண்டு குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். பட் பார்த்திங்கன்னா இன்னுமே கூட நமக்கு உறுதியாக வந்துட்டு இது சொல்லலை. இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கீழே மெயினாக நோட்னு சொல்லிட்டாங்க. இந்த பிளானரில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பிளானரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வந்துட்டு இந்த பிடிஎஃபை வந்துட்டு நம்ம போடுறோம். ஸோ வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் இருக்கும். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.